என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, அவளை காணுமே. என்னத்துக்கு வந்திருப்பாள? அப்பா வந்துட்டா. ஹாய். ஹாய் லியோனா. லியோனா என்ன கோமா? எதுக்கு ஏன் மேல ஏன் கோமா இருக்க? பஸ் ஸ்டாண்ட் இங்க வச்சு பேசக்கூடாது. இங்க யாரும் பார்க்கல. நம்ம ஒரு கருவியை யாராவது நிப்பாவ பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் தெரியாதுல்ல, நான் யாரோ தானே. ஆனா என்ன தெரியும்ல, எங்க அம்மா கிட்ட போய் உங்க பொண்ணு ஒரு ஆம்பளை பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு போட்டு கொடுத்துருவாளுங்க. பேசக்கூடாது, காலேஜே பாத்துக்கலாம். சரி நீ அப்படியே நில்லு, நான் இப்படியே நில்லு பேசுறேன். நான் கோமா இருக்கேன். நேத்து நீங்க பார்த்த பார்வதா என்ன பண்ண? தெரியாதோ? தெரியலையே. தெரியலனா பரவாயில்ல. என் மேல கோமா இருக்க? எதுக்கு? நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா? அது என்ன அப்படி வந்துட்டீங்க? நான் தான் சொன்னேனே, உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுனே. அதுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? நீ எப்பவும் போல நம்ம பேசுற இடத்துக்கு வந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நீ என்கிட்ட எப்பவும் பேசிட்டு இருப்பேன்னு சொன்னல, நீ அந்த இடத்துக்கு வரல, அதான் உன்னை தேடி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே எங்க வீட்டுக்கு வந்துருவீங்க? நான் இனிமேல் அங்கெல்லாம் வர முடியாது. அப்பெல்லாம் சொல்லாத, வரணும், வரலன்னா எனக்கு கோவம் வரும். அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, அப்பெல்லாம் நான் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது? நீ முத வாக்கு கொடுத்தல, தினமும் அதே டயத்துக்கு அங்க வருவேனே. வருவேனா? இப்படி நினைச்சு பேசுனா இல்ல, நீ வரனா என்னால இருக்க முடியாது. என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீ என்கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு சொன்னல. இப்ப மாதிரி எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு பாரு. கேட்டா ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணு வாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் வரேன். தினமும் இதே இடத்துக்கு வாங்க, நான் மாட்டை பத்திட்டு வரேன். ஒரு 2 மணி நேரம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு நீ சொன்னியா சொல்லலையா? அதை நான் நம்பினேன். எனக்குன்னு யாரும் இல்ல, முழுசா உன்னை நம்பினேன். அதனாலதான் என்ன பத்தின எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொன்னேன். இப்போ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி வராம இருக்க? ஊருக்குள்ள தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். எப்படி தெரியும்? அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். நீங்க இப்படி பேசாதீங்க, யாராவது பாத்திர போறாங்க. சரி திரும்பி நில்லுங்க. சரி நீ திரும்பி நில்லு. இந்த உறவுக்கு பெயர் என்ன? நான் பண்றது சரியா தப்பா? நான் பழகுறது காதலா நட்பா? அவர் என்கிட்ட நட்பா பழகுறாரா? நான் அவர்கிட்ட எப்படி நினைச்சு பழகுறேன்? எனக்கு அவரை ரொம்ப எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. அவர்கிட்ட நினைச்சு பழகணும் போல இருக்கு. அவரை கட்டிப்பிடிக்கணும் போல இருக்கு. அவர் எனக்கு சொந்தமா இருக்கணும் போல தோணுது. என்னால நட்பா இதை கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நான் பண்றதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிட்டுனா மாடி இல்ல வேண்டாம், நான் காட்டி கொடுத்துருவேன். நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் வெளியில காட்டி கொடுத்துருவேன். அவ்வளவுதான் மாடி. அவரை நான் உங்ககிட்ட நட்பாதான் பழகுறேன்னு சொல்லிட்டேன். இல்ல வேண்டாம் லியோனா, நீ அப்படியே பழகிற. என்னால அப்படி பார்க்க முடியல. என்னாலயா நட்பா பழக முடியல? ஆரம்பத்துல நான் அப்படித்தானே பழகினேன். அவர் மேல நட்பா தானே இருந்தேன். இப்ப நான் இப்படி பண்றேன். இது வயசு கொலரா இல்ல அவர் மேல இருக்க ஆசையா? நான் ஏன் இப்படி பண்றேன்? இல்ல நான் இவரை விட்டு விலகி போறதா நல்லது. இது நடக்காது. அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னா இப்படி எல்லாம் பண்றது அவருக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாரு. நான் அவரை ஒருவேளை விரும்பி இருந்தா அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் விரும்பத சொல்லியிருக்கணும். இப்போ போய் நான் சொன்னா இல்ல, இது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வேண்டாம், அவரை விட்டு விலகிரு. நீ இது உனக்கு வேண்டாம். நட்பாவே இருந்துரு. நீ அவர் மேல ஆசைப்படல. அவர் உனக்கு பிடிக்கிற வெறும் நட்பு மட்டும்தான். லியோனா, நான் வேணா அந்த டெஸ்க்ல இருக்கட்டுமா? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தோட்டத்துக்கும் பேசுறதுக்கு வர மாட்டேக்க. காலேஜுக்கு வந்தாலும் தனித்தனியா போயிடுற. நான் வரதே உனக்காக தான், உனக்கு நல்லா தெரியும். நான் இல்லைன்னா எதுக்கு இங்கெல்லாம் வரணும்? நான் எதுக்கு வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? என் மனசுக்கு விடுதலை கொடுத்தவா நீ. நான் யாரு? நான் யாருக்காக வாழ்றேன்? நான் ஏன் இப்படி மாறினேன்? இப்படி எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவா நீ.
நான் உன்னை நம்பின அளவுக்கு இந்த உலகத்துல யாரையுமே நம்பலன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் ஒருத்தையும் மட்டும் தான் நம்புறேன்னு தெரியும். நீ என்னை விட்டு விலகி போனா அப்போ எல்லாரும் மாதிரி தான் நீயுமா? என்ன ஏன் என்னை விட்டு விலகி போற? நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். என்ன சொல்லு. நான் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நானே உன்கிட்ட எல்லாத்தையும் மன விட்டு பேசுறேன். நீ பேசுற என்ன தப்பு இருக்க போது சொல்லு. நம்ம ஊர்லலாம் ஆம்பளை பையனும் பொம்பளை பையனும் ஒன்னா பழக முடியாது. சரி, எப்படி சொல்ல, அப்படி பழகுனா அப்படி பழகுனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, லவ் பண்றாங்கன்னு ஊர்ல சொல்லிடுவாங்க. ஊருக்காரங்க சொல்லிட்டு போட்டோம், நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்ல இல்ல, எனக்கு சித்திரவதையா இருக்கு, எனக்கு சித்திரவதையா இருக்கு. நான் எப்படி உண்மை இல்லாம வாழ முடியும்? என்னால நட்பா பழக முடியலையே, என்னால நட்பா பழக முடியலையே. காதலை வெளிப்படுத்தி அதை அவர் புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா அவர் முழுசா நட்பாவே பாக்குறாரு. ஆனா நான் சீ, சீ, சீ. நான் அவரை விரும்புறேன்னு எனக்கு இப்ப முழுசா தெரியுது. நான் அவரை முழுசா விரும்புறேன். எப்படி நான் எப்படி நட்பா இருக்க முடியும்? நான் எப்படி எல்லாரும் மாதிரி இருக்க முடியும்? எல்லாத்துலயும் ஒருத்தியா நான் எப்படி இருக்க முடியும்? நான் அவரை காதலிச்சுட்டேனே. லியோனா, ஏய் லியோனா. வேண்டாம் லியோனா, சொல்லிடு, நீ சொல்லிடு. என்னாச்சு லியோனா? நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் பேசணும் வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் யாருக்கிட்டயுமே பேசினதே இல்ல. சண்டைக்கு போவேன், வெட்டுக்குத்துக்கு போவேன், ஆனா நான் சிரிச்சதோ பேசினதோ கிடையாது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என் வாழ்க்கை. ஆனா எப்போ உன்னை பார்த்தனா அதுக்கப்புறம் தான் இப்படி பேசுறதுக்கே நம்ம அதை பழகினேன். ஏதோ உனக்கும் எனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி உன்கிட்ட எனக்கு எதையுமே மறைக்க தோணல. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இத்தனை வருஷம் நான் பேசவே இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ ஆரம்பத்துல நல்லா பேசின, வள வளன்னு பேசிட்டு இருந்த. ஏன் நம்ம ஹோட்டல்ல இருக்கும்போது கூட நீ பேசிக்கிட்டே இருந்த. அப்ப கூட நினைப்பேன் இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு. எரிச்சலா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நீ அப்படி பேச மாட்டியா, அதே மாதிரி நடந்துக்க மாட்டியான்னு என் மனசு ஏங்குது. ஆனா நீ என்னன்னா இப்ப என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறப்போ, ஆனா எனக்கு உன்கிட்ட பேசணும். நீ கேளு. எங்க பாரு, நான் பிறந்ததுல இருந்து அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தது இல்ல. அதனால யாருக்கிட்டையும் நான் உரிமையோட இருந்ததும் இல்ல. என்னமோ தெரியல, என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அது எனக்கு நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன், என்னை தனிமைப்படுத்துறதுக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டா எல்லாரும் என்கிட்ட வந்து பேச வருவாங்க. அது எனக்கு பிடிக்கல. யாருமே என்கிட்ட பேச வர்றது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் கோபங்கிற ஆயுதத்தை நான் கையில எடுத்தேன். என் முகத்துல எப்பவும் கோபம் இருக்கிற மாதிரி காட்டிக்குவேன். அப்போதான் என்கிட்ட யாருமே பேச வரமாட்டாங்க. ஆனா இப்போ நான் உன்கிட்ட பாசத்தை மட்டும் தான் காட்டுறேன். ஏன்னா நீ என்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசணும். நான் ஒன்னு சொன்னா கோபப்பட மாட்டீங்க? சொல்லு. இல்ல, நாம ரெண்டு பேரும் நட்பா எவ்வளவு நாள் இப்படி பேச முடியும்? எவ்வளவு நாள் பேச முடியுதோ அவ்வளவு நாள் பேசுவான். அதுக்கப்புறம் நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப, பயப்படாத. அதெல்லாம் நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்ப. நம்ம நட்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆணு, நான் பொண்ணு. சரி. நான் இவ்வளவு தூரம் படிக்க வந்ததே பெரிய விஷயம். எனக்கு எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் ஏதாவது சொல்லுவாளோ? அடுத்து நீ என்ன சொல்லணும் எனக்கு தெரியும்டி. அப்படி மட்டும் விட மாட்டேன். எனக்கு தெரிய வேண்டியது தெரியணும். அதை விட என் பரம ரகசியம் உன்கிட்ட இருக்கு. வெளியே மதிக்க முடியாத சொத்தே உன்கிட்ட தான் இருக்கு. அதை எப்படி விட்டுருவ? கிடைச்ச தகவல் முழுமையா கிடைக்காம போயிட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டு அவனை போட்டுட்டேன். அவன் என்ன சாகத்துக்கு கொண்டு வெறுப்பேற்றிட்டு செத்துட்டான். அவனை
சாகதுக்கு முன்னாடி நான் பழி வாங்கிட்டு செத்துட்டான். அரையும் குறையுமா சொல்லிட்டு செத்துட்டான். ஏதோ சொல்ல வந்திய சொல்லு. இல்ல நான் பொண்ணு, எங்க வீட்ல எப்ப வேணாலும் எனக்கு. இங்க பாரு, இங்க பாரு, அப்படி ஏதாவது உனக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நான் தோட்டத்துக்கு ஓடி வந்துரு. நான் அங்க ஒண்ணு ஒளிச்சு வச்சிருந்தேன். நீங்க நான் பேசிட்டே இருக்கலாம். இல்ல நம்ம நட்பு அப்படி தொடர முடியாது. ஏன் தொடர முடியாது? அதுல தொடர முடியும். நான் எதுக்கு நம்ம நட்போட தொடரணும்? நீ என்ன ஏமாத்த போறியா? என்னது? நீயும் என்ன ஏமாத்த போறியா? இல்ல நான் ஒரு பிராக்டிகா சொன்ன, நடைமுறையில இருக்கிறதுன்னு சொன்ன. இங்க பாரு, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, நீயும் கைவிட்டாத. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் பழகாத ஊருக்குள்ள யாராவது பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு ஏதாவது கதை கட்டி விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு மிதிப்ப. நீ யாரா எங்க நட்பை கொச்சப்படுத்துறதுன்னு? எத்தனை நாள் இப்படி காத்துக்கிட்டு இருக்குது? உங்க பொண்டாட்டி இடத்துல நான் இருந்திருக்கணும். இன்னத்துக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கியிருப்பேன். விலை மதிக்க முடியாத எத்தனை கோடி சொத்தோ எங்கேயோ இருக்குது. கரெக்டு பைய உங்க மாமனாரு எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கிங்ஸ்னை போட்டு தள்ளது ஒன்றும் அவ்வளோ லேசான காரியம் இல்லை. அதையும் மீறி அவனை போட்டு தள்ளதுக்கு பிளான போட்டான். செத்துட்டாலும் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாரத்தை திரும்பி வந்து நிற்கிறான் கம்பீரமா. அத்தா அவனை போட்டு தள்ள முடியல ஆகுதுல. வீட்லயே ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? நான் இப்பவும் சொல்றேன், உங்க பொண்டாட்டிக்கு சாமர்த்தியம் பத்தாது. அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும். அவளுக்கு குடும்ப பாசம் அதிகம். அவளுக்கு எப்படியாவது என் பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கிற ஆசையோட அங்க காத்துட்டு இருக்கா. எவ்வளவு காத்து கிளி மாதிரி. நமக்கு தானே உண்மை தெரியும். உங்க பொண்டாட்டிய வேணா இதுல சேர்த்துக்க வேண்டியதானே? அந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. இப்போ சொல்றேன், அவளுக்கு என் மேல இருக்க காதலை விட அவ அண்ணன் தம்பி மேல இருக்க பாசம் அதிகம். ஆனா அவனுக்கு எல்லாம் யாரு என்ன அப்படிங்கிறது அவளுக்கு துளியும் தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி அவ்வளவுதான். எல்லா உண்மையும் தெரிஞ்சது நாம மட்டும்தான். எவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப முடியுமோ கிளம்பலான்னு பார்த்தா எதுக்கு தடை வருது, எப்படி தடை வருதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நானும் என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்ச உண்மை மட்டும் அந்த கிங்ஸனுக்கு தெரிஞ்சதே. உயிரோட நம்ம இருக்க முடியாது. அவனுக்கு லைட்டா சந்தேகம் வந்தா கூட கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அவன் மட்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை தில்லு முள்ளு வெளியில வந்துடும். சரி, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்க. சரி. என்னங்க? என்னம்மா பொண்ணுங்க காலேஜுக்கு போயிட்டாலே அப்படி? அதெல்லாம் போயிட்டா. கிங்ஸ் என்ன இப்ப எங்க போறானே தெரியல. ஏங்க, மூத்தவனுக்கு பொண்ணு பார்க்கணும். ஒரு இடத்த சொல்ல சொன்னல உங்களை, சொன்னீங்களா எப்படி? நான் சொல்லாம இருப்பேனாமா? இப்ப கூட அவகிட்ட நான் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவள் இங்கதான் இருக்காளா? ஆமா மேடம், இன்னும் கிளம்பல. நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நானும் சாரும். என்ன? அது எங்க பொண்ணு பார்க்க போனாலும் சொல்றதே. என்ன சொல்றாங்க? இல்ல மேடம், ஒரு நல்ல இடம் வந்தது. அவங்க மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சிருப்பாங்க போலக்கு. சரி, இங்க பாரு, பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்க, சீக்கிரம் கிடைச்சிடும். என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல வயசு கடந்துட்டுன்னு சொல்றாங்க. அரண்மனை எல்லார் பேர்லயும் இருக்குதா இல்ல மாப்பிள்ளை பேர்ல என்ன இருக்கு? ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸுக்கு தானே நம்ம பொண்ணு பார்க்க முடியும். ஐயா அதெல்லாம் வேண்டாங்க, நல்ல பொண்ணா இருந்தா போதும். என் தம்பி அனுசரிச்சு அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட வாழ்ற மாதிரி பொண்ணு இருந்தா போதும். ரொம்ப ஹைஃபை எல்லாம் போக வேண்டாம். ஏங்க உண்மை சொல்ல வேண்டியதானே? பொறுப்பு அதிகம், அதனால கல்யாணம் பண்ணாம இருந்துட்டான்னு சொல்ல வேண்டியதானே? விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணட்டும். சரிம்மா, இனி நல்ல இடம் தான் பாக்குறேன். எல்லா பக்கம் சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் ஒரே தலைவலி தான். அதை நினைச்சு வருஷத்துக்கு எல்லா பையனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா எனக்கும் ஒரு கடமை முடியும். எனக்கே எப்போ எல்லா கடமையும் முடிப்போம் தான் இருக்கு. உண்மையிலே உங்களை பாராட்டத்துக்கு வார்த்தையே இல்லை. நான் சொன்னீங்கக்காக வீட்டோட மாப்பிள்ளையா வந்து இந்த குடும்ப பாரத்தை பூரா சுமந்துட்டு இருக்கீங்க. அதான் கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் குழந்தை இல்லாட்டாலும் அந்த தெய்வம் கண் திறந்தே நமக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தது எல்லாம் உங்க குணத்தை பார்த்துதான். சரிதான். சரிம்மா, நான் அடுத்த வேலையெல்லாம் பாக்குறேன். கிங்ஸ்ல எங்க போறான்? அதான் தெரியலங்க, ஆளு சாயங்காலத்துக்கு மேல காணல. பொண்ணு பேசினால அவன் தான் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேக்கானே. கண்டிப்பா எடுத்து பாப்பா. அவனுக்கு தெரியாம இருக்காது இல்ல, நம்ம தான் பேசிருக்கோம்ல. எல்லாம் உங்களாலதாங்க.
எப்படியாவது அவன்கிட்ட பேசுங்க. அவன் பேசுறது உங்ககிட்ட மட்டும்தான். நீ அப்பப்ப இவங்களுக்கு ஞாபகப்படுத்து. சரிங்க மேடம், நான் அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இல்லையா சார்? அவ தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா, எப்படியாவது உங்க பொண்ணை கிங்ஸனுக்கு முடிச்சு வைங்கன்னு. அதனால என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த குடும்பத்துக்காக நீ நல்லா பண்ற. நான் வேலை பார்க்க, நீங்க கூலி கொடுக்கீங்க. எஜமானுக்கு எப்பவும் உண்மையா இருக்கணும்ல மேடம். சரி ஏங்க, என்னம்மா? நம்ம பொண்ணை கிங்ஸையும் கல்யாணம் பண்ணிக்குவான்ல? கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இந்த குடும்பத்துக்கு வம்சம் வந்து தானே ஆகணும். கல்யாணம் பண்ணிடுவான். குடும்பத்துக்கு வாரிசு வந்தே ஆகணுங்க, இல்லைன்னா ஊர்ல தலை கட்ட முடியாது. எல்லாவனுக்கும் வயசாகிட்டே போதே. ஒருத்தனுக்கும் நல்லது நடக்கல. கோடிக்கணக்கான சொத்து இருந்தோம், ஒரு விருத்தி இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாம் சரியா இருக்கும், கவலைப்படாம போ. சரிங்க. நான் இவ புருஷங்கடையே வாழ்ந்துட்டு இருக்கேன், அது கூட அவளுக்கு தெரியல. ஏன் உங்க பொண்ணை உண்மையிலே கிங்ஸுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன? உயில் படி யார கல்யாணம் பண்ணா சொத்து கிடைக்கும்னு தெரியாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன, நீ சரியாதான் ஐடியா கொடுப்ப. அந்த வாரிசே உங்க பொண்ணு தானே சொல்லிட்டா. நம்புறதுக்கு என்ன கிங்ஸின் முட்டாளி நினைச்சியா? எப்பவும் அறிவுபூர்வமாவே பேசல, இன்னைக்கு என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நம்புற விதத்துல நம்ப வச்சா. என்ன சொல்ற? நான் சொன்னது நம்ம பொண்ணு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கும் அவ தம்பி மார்க்கோ நான் இன்னொரு குடும்பம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சது. ஐயோ, உங்களுக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா? அப்படி தெரிஞ்ச விட்டுருவானா கிங்ஸன்? இல்ல, நாமளே ஒரு செட்டப்பை உருவாக்கும்னு சொல்றேன். புரியல. நாமளே ஒரு கேரட்டு பையில ரெடி பண்ணுவோம். அவனுக்கு ஒரு பேத்தி, அவர்தான் இத்தனை சொத்துக்கும் அதிபதி. ஓடி போன தாத்தா அவர்தான். அவரை விட்டுட்டு போன பேத்தி இன்னும் ஒரு ஆசிரமத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணை கிங்ஸனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அந்த பொண்ணு நம்ம பொண்ணா இருக்கட்டும். நீ என்ன முட்டாளா? பேத்தி கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த கிரட்டு போய. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த பேத்தி கிட்ட இருக்க ரகசியம் என்னன்னு கண்டுபிடிங்க. அத நம்ம பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுதான் என்னன்னு தெரியலையே. கிரட்டு பையன் எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கான். ஒவ்வொன்னையும் நேக்கா பண்ணிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. ஒருவேளை உண்மையான வாரிசு இந்த குடும்பத்துக்கு வந்துட்டுனா? இல்ல, இருக்காது. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நாமளே இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வருவோம். ஒரு பொண்ணை ரெடி பண்ணி நான் தான் இந்த வீட்டு வாரிசுன்னு ஏதாவது ஒரு பொண்ணை வர வைப்போம். அப்புறம் இவங்களுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒவ்வொருத்தரையா வர வைப்போம். இவங்களை குழப்பி விடுவோம். நாளைக்கு உண்மையான வாரிசே வந்து நான் தானே சொன்னாலும் 10ல் 1 ஆயிடுது. யாரும் விசாரிக்க மாட்டானுங்க. அதனால தினமும் 2, 3 இல்ல வாரம் நான் தான் இந்த வீட்டு வாரிசு, நான் தான் இந்த பேத்தி, நான் தானே ஒரு 10, 20 பிள்ளைல வர வச்சிரு. அப்புறம் உண்மையான பேத்தி வந்தா அவன் நிலைமை புரிஞ்சு போச்சு. இனி நான் தான் வாரிசுன்னு என்ன வெளியில வரட்டும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி இந்த வாரிசு கிட்ட என்ன இருக்கு உண்மையே புரிய மாட்டேங்குதே. அப்படின்னா இவன் நட்பாக பழகிறாரு. நான் இதை காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்ட மர்மமான ஒரு நபர் வந்து பேசுவார்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, உன்னை தேடி ஒரு தேவதை வருவா, உன் வாழ்க்கை பிரகாசமா மாறுன்னு. ஒருவேளை அந்த தேவதை நீயா தான் இருப்பியோ? நான் தான் ஃப்ரெண்ட் ஆச்சே. கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. ஹாய் ஹம்சமேன். ஒருவேளை அந்த மர்ம மனிதர் சொன்ன அந்த தேவதை இவங்களா இருக்குமோ? பாத்துக்கோங்க, ஒருவேளை இவனை கூட இருக்கலாம். ஹாய் ஹம்சமேன். இல்லையே நான் தள்ளிரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். நீ என்ன இன்னைக்கு கலக்கல வந்திருக்க? அத பத்தி சொல்லலாம்னு தான் வந்திருக்கேன். ஹாய் ஹம்சமேன். ஹாய். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். நீ விஷயத்தை சொல்லு, அது சந்தோஷமான விஷயமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டு தான். வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எங்க வீட்ல பார்ட்டி. பார்ட்டினா இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே. ஏய் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. அதான் இன்னைக்கு எங்க வீட்ல பார்ட்டி. இன்னைக்கு மதியம் உங்க எல்லாருக்கும் எங்க வீட்ல தான் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். எல்லாரும் வரீங்க. இல்ல இங்க பாருங்க, நம்மலாம் ஒண்ணா படிக்க போறோம். இன்னும் 3 வருஷம் ஒண்ணா இருக்க போறோம். இப்போ நான் வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு இல்ல ஒண்ணும் வேண்டாம்.
இல்ல நாங்க கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையே. நீ சொல்லிருந்தா கூட வாங்கிட்டு வந்திருப்போம். அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்துட கூடாதுங்கக்காக தான் நான் முத சொல்லல. என்ன ஆம்சமேன் ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே? இல்ல, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இல்லையா இந்த சைடு வாய, நான் ஆம்சம் போயிட்டு ஒன்று சொல்லணும். சரி. பரவாயில்ல, என்ன சொல்லு. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க டாடி கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். நான் சொல்றது கேக்குதா? கேக்குது, சொல்லு. அதான் டாடி ஒண்ணு. லியோனா இந்த சைடு கொஞ்சம் வாய. கேக்குதுல, பரவாயில்ல. இல்ல முக்கியமான விஷயம். லியோனா எங்க டாடி உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. உன்னை பத்தி எக்கச்சக்க சொன்னா உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன எதுக்கு மீட் பண்ணணும்? நான் தான் சொல்லி வச்சிருக்கேன்ல. சொல்லி வச்சா? வந்து பாரு. சரி. லியோனா, நான் கேண்டீனுக்கு போறேன். கேண்டீனுக்கு போற? இரு நானும் வரேன். எனக்கும் ஜூஸ் ஏதாவது குடிக்கணுமா? உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏன் நாங்க கேண்டீனுக்கு வர மாட்டோம்? அதானே. இல்ல, நான் கிங்ஸிங் கூட போறேன், அதான் கேட்டேன். நாங்க போய்க்கிடுவோம். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல வேண்டாம். பரவாயில்ல சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம். இங்க பாரு, இன்னைக்கு மதியம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருக்கு. கூச்சமே படக்கூடாது, சரியா? இங்க பாருங்க, எங்க டாடி கிட்ட எங்க மம்மி கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுல நீங்களாம் வாரீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்காக தடப்படலாம் விருந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க எதுவும் கொண்டு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்று நான் சொல்லல. அது நீ நினைக்கலாம், நாங்க அப்படி நினைக்க முடியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, நான் கிங்ஸ் கேண்டீனுக்கு போயிருக்கேன். உனக்கு எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, நான் போயிட்டு வரேன். என்னை பத்தி ஏதாவது சொன்னா? இல்ல இல்ல, நான் உள்ள வரவும் ஏதோ தேவதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். அது அது இல்ல, அது கனவுல யாரோ சொன்னாங்களா உன்னை தேடி ஒரு தேவதை வருவான்னு. அதான் நான் சும்மா நக்கல் பண்ணிட்டேன். நீனும் அது நேரத்துக்கு கரெக்டா வந்தியா, அதான் அப்படி சொன்னேன். ஒருவேளை அந்த தேவதை நானா இருப்பணும். இருக்கலாம். உன் வாய்க்கு சக்கரை பொங்கல் தான் வைக்கணும். சரி, அவ கேண்டீனுக்கு போயிட்டா, நான் போயிட்டு வரேன். இவ என்கிட்ட இவ்வளவு புழு புழுங்க ஓனப்பையில நாய் போன மாதிரி. பார்த்துக்கிட்டே இரு, உன் மனசு இருக்கதை சொல்லிடு. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஆனா எதுக்கும் அந்த பையன்கிட்ட தான் நீ விலைக்கு போன்னு நினைக்க. அந்த பையன் யாரு தெரியாது. எனக்கும் எங்க பார்த்த மாதிரி இல்ல. சரி, பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ அவனை விரும்புறன்னு நல்லா தெரியுதே. நான் விரும்புறது தெரியுதா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படியே அவங்க கண்டுபிடிக்கல. ஒருவேளை புரியாம இருக்கலாம். அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. வேண்டாம் வேண்டாம், அவன் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி இருக்குது போயிடாம. அவ கிடக்கா, உன் மனசுல கதை சொல்லிடு. இல்ல வேண்டாம். சரி, அப்போ ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்ணல. இங்க பாரு, நமக்கு தகுதியா இருக்கா, இல்லை நமக்கு இது சரிப்பட்டு வரும், இல்லை இதை காதலிச்சா நம்ம வாழ்க்கையில் ஒன்று சேருவோம் அப்படின்னு எல்லாம் உறுதியாக தெரிஞ்சா காதலி. இல்லை இது சரிப்பட்டு வராது, இதுக்கு நிறைய போராட்டங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை இப்போமே மறந்துடு. வீணா தேவையில்லாமல் இதையும் நினச்சிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கே தெளிவாக முடிவெடு. அந்த பையன் வேணும்னா வேணும்னு, இல்லை வேணும்னா விட்டுரு. இப்போ முடிவெடுத்தா நல்லது. இதையே நீ குழப்பிட்டு இருந்தனா உனக்கும் பிரச்சனை, பார்த்துக்க எல்லாமே பிரச்சனையாக முடிஞ்சிடும். தெளிவாக முடிவெடு, ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கு சரிப்பட்டு வருமா வராதா, பொருந்துமா பொருந்தாதா, உன்னால இப்போ தெளிவாக முடிவெடுக்க முடியல. யோசிச்சு பாரு, குழப்பாம அமைதியில் இருந்து யோசிச்சு பாரு. டி வா, பாத்ரூம் போயிட்டு வரலாம். சரி. இங்க பாரு, அவன் ஒரு ஆம்பளை பையன், நீ ஒரு பொண்ணு. அவன் என்னத்தான் ஃப்ரெண்டா பழகினாலும் அவன் ஒரு ஆம்பளை பையன். சின்ன இடத்துல ஏதாவது இருக்கதான் செஞ்சிருக்கோம். அவன் அப்படி எங்கேயாவது உங்ககிட்ட வெளிப்படுத்தி இருக்கான்? பின்ன அவன் உன்னை எந்த இடத்துலயுமே தப்பா பார்க்கல. அப்படி இருக்கும் நீ எதுக்கு போட்டு மண்டை போட்டு குழம்பிட்டு கிடக்க? ஏதாவது தப்பா பார்த்தா கூட, சின்ன அறிகுறி தெரிஞ்சா கூட சரி, உன் காதல சொன்னா அவன் ஏத்துக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் உன்னை ஒரு துளி கூட தப்பா பார்க்கவே இல்லை. இவனால ஆகுது உன் கூட வாரான் போறான், உன்னை தப்பா பார்த்த மாதிரியே தெரியல. தப்பாவே பார்க்கலையா? தப்பாவே பார்க்கல. ஏன் உனக்கு தெரிஞ்சுதா? இல்ல. என்ன அவன் ஃப்ரெண்டுனா தான் நினைச்சிட்டு இருக்கான். நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. சரி, திடீர்னு எப்படி அந்த பையன் மேல உனக்கு இவ்வளவு காதல் வந்தது? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீ நடந்துக்கிற விதம் தான். ஆனா அந்த பண்ணி
காமிச்சான் புரியல. அதான் நட்பு, அதுதான் உண்மையான நட்பு. அந்த பையன் உன்னை உண்மையா ஃப்ரெண்டா நினைக்கான். பாத்துக்க, தப்பு பண்ணிடாத. அம்மா. அம்மா, என்னால ஃப்ரெண்டை ஏத்துக்க முடியலையே, விரும்பிட்டேனே. கிங்ஸ் இங்க தானே வந்தா, ஆளே காணோம். கேண்டீனுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தா. அண்ணா இன்னொரு காபி கொடுங்க. ஜெபா எனக்கு ஒரு காபி வாங்கிரு. இருட்டேடா, இசைக்கு வந்து வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வரேன். இந்தா. நீங்க இல்ல, எனக்கு வேண்டாம். நீ வராம நான் இப்படி கண்டினுக்கு வருவேன். கிளாஸ்க்கு வெளியில நின்ன நீ வந்ததை பார்த்தே வந்தேன். இன்னொருத்தவங்க வந்தனை விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியா? நீ என் ஃப்ரெண்டு, நீ மட்டும்தான் என் ஃப்ரெண்டு. அப்படின்னா அவ காதலியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ மனைவியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வெறும் ஃப்ரெண்டு தான். எனக்கு காஃபி பிடிக்காது. நீ ஏன் இப்படி இருக்க? ஆரம்பத்துல எவ்வளவு நல்லா இருப்ப தெரியுமா? இப்ப நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. சாரி. இந்தா. என்ன மாத்திக்க பாக்குறேன், கொண்டாங்க. நான் இன்னும் காஃபி குடிக்கல. நான் போய் வாங்கிட்டு வரட்டா? இல்ல, அதுதான் வேணும். நீ வச்சிருக்கதான் வேணும். இது எச்சி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கொண்டா. இவங்க இப்படி எல்லாம் பண்ற போய் தான் எனக்கு இன்னும் அதிக காதல் வருது. என்னால ஃப்ரெண்டை ஏத்துக்க முடியல. எனக்கு இந்த நரக வேதனை வேண்டாம், எனக்கு இந்த தண்டனை வேண்டாம். நீ என்ன முழுசா நம்பணும்னா எனக்கு வேற வழி தெரியல. நீ என்ன முழுசா நம்பினாதான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரியணும். நாளில சீக்கிரம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அவர் அப்படி சொல்லணும்? இவளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குது? இவகிட்ட க்ளோஸ் ஆகி தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இவ என்ன காதல விழுந்துருவா பொழுது. இவ என்ன விரும்ப ஆரம்பிச்சுட்டா. நான் சீக்கிரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கிளம்புறது நல்லது. காதல் வந்ததுன்னா நான் எப்படி வந்ததை கண்டுபிடிக்க முடியும்? சே, நான் இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எதுக்கு இவளுக்கு காதல் வந்தது? சே. இந்தா குடி. இல்ல, வேற வழி இல்ல. உண்மை சொல்லிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்படியே நான் கண்டினியூ பண்ண முடியாது. என் மனசுல இருக்க சொல்லிட்டு நான் விலகணும். எல்லாரும் ஏத்துக்கிட்டாருன்னா சந்தோஷமா நான் வாழணும். அதை விட்டுட்டு இப்படி 2 நாடகம் என்னால போட முடியாது. 2 வயசு என்னால கட்ட முடியாது. எங்க வீட்டுக்கு கிளம்பலாமா? நேரம் ஆயிட்டு. டாடியை நான் கார் கொண்டு வர சொல்லியிருக்கேன். சரி. கார்லையா? கார் வந்திருக்கோம், வாங்க. நீங்க கார்ல கிளம்புங்க, நான் கொஞ்சம் வரேன். தெரியுது, கிஃப்ட் வாங்க போறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அதனால நான் இருந்தே கொடுத்து போறேன். எல்லாரும் கார்ல ஏறுங்க. ஏற வாங்க. சரி, போகலாம். போலாமா? சரி போலாம். நான் கிளாஸ்ல போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். கிங்ஸன் வாங்கல. சரி வா. கிங்ஸன் என்னமோ சொல்ல போறா. ஏதாவது சொல்லிடுவாளோ? பா, நேரத்துல அங்க கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போகும்போது நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்ப காதல் ஒண்ணுதான் கேடு. நான் சில உண்மைகளை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அதுல எனக்குன்னு ஒருத்தி இருந்தான்னா, இல்ல இல்ல வேண்டாம், எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, நான் அவளுக்காக வாழணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு 2 வயசா போட முடியல. என்ன சொல்ல வர? காதலிக்கிறேன்பா, கேவலமா இருக்கு. அது எப்படி பார்த்த உடனே காதல் வருமோ? சொல்லு, என்ன? அது ஒண்ணு இல்ல. சொல்லு. என்ன ஒரு பையன் ரொம்ப விரும்புறான். இது என்ன? வேற என்னமோ சொல்ல வரா? சரி. இவ்வளவு நாளா நான் காதலை ஏத்துக்கவே இல்லை. சரி. அதான் காதலை ஏத்துக்கலாம் நினைக்கிறேன். சந்தோஷம் தான். நீ காதலிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா இரு. அதே எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது, என்ன பண்ணனு. அதான் அவன் காதலை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. இப்ப நீங்களே சரின்னு சொல்லிட்டீங்களா? இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு? சரியான நேரத்துல சரியா தெளிவா சொன்னதுக்கு. சரி வா, காதல் போதையிலே அலைஞ்சிட்டு இருக்காத, வா. அது என்னமோ தெரியல, காதல் வந்தா கால தரைய நிக்க மாட்டேங்குது. ஓ, முத்திடுச்சோ? கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கமா. நாலு கிடக்கு, மெதுவா கல்யாணம் பண்ணிக்க. இப்பவுமே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடாத. நல்லா லவ் பண்ணு, ஆனா கல்யாணம் பண்ணிக்காத இப்போதைக்கு. பார்க்கலாம், சந்தர்ப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ, ரெடியா இருக்கா? இங்க பாரு, எனக்கு ஃப்ரெண்டு நீதான், அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அதுல நீங்க தெளிவா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அந்த தெளிவுதான் என்ன இன்னைக்கு இந்த முடிவு எடுக்க வச்சது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சரி, நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி. நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்கிட்ட இப்ப என்ன சொன்ன? காதலிக்கியா? அது யாரடி? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ இவனை தானே விரும்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்ப அவங்கிட்ட அப்படி சொன்ன? இப்ப நான் தெளிவா இருக்கேன். எனக்கு ரெட்டை வேஷம் போட முடியலடி. அவனால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சோம், என்ன புரிஞ்சுக்க நினைக்கல. ஒருத்தங்க மட்டும் விரும்புறது பேரு காதல் இல்லையே. என்னால ரெட்டை வேஷம் போட முடியல. அவங்க என்ன உண்மையாவே ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்கலாம்ல, நான் தானே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதோ காதலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் முழுசதுல இருந்து வெளியில வரணும்னா நான் இன்னொருத்தங்களை காதலிக்கிறேன்னு இவங்க நம்பணும். ஏன்னா என்ன அறியாமலே எனக்குள்ள இருக்க காதலி இவங்க கிட்ட என்ன நெருக்கமா கொண்டு போய்கிட்டே இருக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டுங்கதைய மறந்து ஒரு காதலி மாதிரியே நடந்துகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கூச்சம், ஏதோ ஒரு நாணம், ஏதோ ஒரு மோகம் அவரை பார்த்தா எனக்குள்ள தானா வருது. ஒரு ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணனா எவ்வளவு கேவலம். அதுக்கும் நீ இப்ப சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதானே, அவரை எப்படி என்ன முழுசா ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாரோ அப்படி நானும் முழுசா அவரை ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா எனக்கு இன்னொரு காதல் தேவை. அட பாவி, இது புலிவால பிடிச்ச கதையாயிரும். நீ எப்படி இன்னொருத்தங்களை காதலிப்ப? இப்போல நான் எப்பவுமே காதலிச்சுக்கிட மாட்டேன். என்னடி சொல்ற? என்னால இப்போல எப்பவுமே இன்னொருத்தங்களை நினைச்சு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில இன்னொருத்தங்களை நினைச்சு பார்த்துக்கிடவும் மாட்டேன். அதுக்கு எங்களுக்கு புரியல. இல்லாத காதலை நான் உருவாக்க போறேன். இல்லாத காதலை உருவாக்க போறியா? எனக்குன்னு ஒரு கற்பனை வட்டம். அந்த கற்பனை வட்டத்துக்குள்ள எனக்குன்னு ஒரு காதலன். அவன் என்ன ரொம்ப நேசிக்கிறான். எனக்காக உசுர கூட கொடுப்பான். என்ன உயிருக்கு எனக்கு காதலிக்கிறான். நாள் கணக்கு அவங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே எதிர்த்தாலும் அவன் என்ன கரம் பிடிப்பான். அவனை திருட்டுத்தனமா போய் அதை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்படி எனக்குள்ள ஒரு கற்பனை வட்டம். இது மனநோயின் அடையாளமாயிரும். பரவாயில்ல, கொஞ்ச நாள் கற்பனையா தெரியும், அப்புறம் அது நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன். என் மூளை நம்பும். அப்போ இல்லாத ஒருத்தனை நான் உயிருக்கு உயிரா காதலிப்பேன். அந்த இல்லாத காதலுக்காக நான் எவ்வளவு நாளாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். வலிக்கடி மனசு, எனக்கு இது வந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் 100% நட்பாவே இருக்கான்னு முடிவு பண்ணிட்டேன். 100% என் நட்பை மட்டும் இனிமே காட்ட போறேன். எனக்குன்னு ஒரு காதலன் இருக்கிறான். அவனுக்காக நான் வாழ போறேன். அந்த கற்பனை உலகத்துல நான் வாழ்ந்துட்டு போறேன். இவருக்காவது நான் உண்மையான தோழியா இருக்க முடியும்ல. இனிமேலே நான் கிங்ஸ்னா விரும்பல. எனக்கும் கிங்ஸனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை தான் நான் விரும்புறேன். அவர் கூட தான் நான் வாழ போறேன். எல்லாம் சரிதான். ஒருவேளை அந்த லவ்வரை காட்டுன்னு கிங்ஸ்னு சொல்லிட்டானா? நமக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் கிராமத்து பிள்ளைங்களுக்கு? நமக்கு தெரியாத வித்தையா இல்ல மாய்மலமா? அங்க வாங்க பார்க்கலாம், இங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு எப்படி நான் ஒரு கற்பனை கட்டத்துக்குள்ள வாழ போறேனோ அந்த கற்பனைய அங்கேயே அவுத்து விட்டுற வேண்டியதுதான். உன்னால இதை மேட்ச் பண்ண முடியுமா? ஒவ்வொரு நொடியும் குற்ற உணர்ச்சியிலையும் வேதனையிலும் நரக வேதனைப்படதை விட இது எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கு ஏமலையாத அருவறுப்பு இல்லாம இருக்கும். நான் மனசு ஃபுல்லா காதல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி போறேன்னா அருவறுப்பா இருக்கு.
ரொம்ப வேதனையா இருந்தது, நரக வேதனையா இருந்தது. ஆனா இனி எனக்கு அது இருக்காதுல்ல. இப்போ கிளாஸ்க்குள்ள போயிருக்கான். என்ன எங்கன்னு கேட்டா திடீர்னு அவர் காதலன் வந்து தூக்கிட்டு போயிட்டாருன்னு கொஞ்சம் பில்டப் பண்ணி விடுங்கட்டு, அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் எனக்காக. உனக்கு இது கூட பண்ண மாட்டோமா? விடு, இல்லாத ஒன்று தானே கற்பனை பண்ண போகிறோம். அதுவும் நல்ல விஷயத்துக்காக, நீயா வாழணுங்கக்காக, நட்புக்காக. இதை நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோமா? நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீ போ. சரிடி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க, சரியா? சரி. மனசு வலிக்குதா? ஏட்டி சத்தியமா நான் இப்பதாண்டி நிம்மதியா இருக்கேன். இனி நான் 100% நானும் உண்மையா அவருக்கு ஒரு தோழியா இருப்பேன். கற்பனை உலகத்துல இருக்க என் காதலனை காதலிச்சுக்கிட்டு நான் உண்மையா இருப்பேன். அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறது யாரு? சத்தியமா கிங்ஸ்னு இருக்காது, நம்புங்கடி. நான் அதுல இருந்து முழுசா வெளியில வரணும்னு நினைக்கிறேன். அதனால சத்தியமா இல்ல, நானே ஒன்று கற்பனை பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. தயவு செய்து சொல்றேன், ஒருத்தவங்க நம்ம நேசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி ஆசையை வளர்த்துக்கிடாதீங்க. அது நரக வழி. வாழும் போதே நரகத்தை பார்த்த மாதிரி ஆயிடும். நம்பிக்கை இருந்தா காதலிங்க. நம்ம காதலை சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தா காதலை சொல்லுங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி கற்பனை உலகத்துல வாழ்ந்துருங்க. இந்த லியோனாக்கு விவசாயம் இல்ல பாத்தியா? என்னட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? காலேஜ் இங்கதே வந்துட்டாங்களோ? ஏய், என்னப்பா, என்னாச்சு? என்ன செஞ்சுட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லை லியோ, நான் ஒரு வேண்டாம், நான் சொல்லலை. பரவாயில்ல, சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல, லியோனாவும் ஒருத்தங்களும் லவ் பண்றாங்க. என்ன சொல்ற? ஆமா, அது என்னன்னா அவ இங்க நின்னுக்கிட்டு இருந்தாளா, பின்னாடியே வந்து அப்படி பொத்துனாப்புல தூக்கிட்டு போயிட்டாரு. எப்பா, அவங்க காதல் சட்டைக்கு அழகே இல்ல. அவங்க மாதிரி யாரும் லவ் பண்ணவும் முடியாது. என்ன சொல்ற? லியோனாவா? உண்மையிலேயே லவ் பண்றா? இல்ல, அவங்க லவ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவன் நோ சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி சொல்லலான்னு தான் நினைச்சா, அதுக்குள்ள அவருக்கு எப்படிதான் தெரிஞ்சிச்சோ தெரியல. ப்ரோபோஸ் பண்ணதுக்கு வந்துட்டாரு. அங்க ப்ரோபோஸ் தான் நடக்குது. என்ன சொல்ற? நான் பார்க்கணுமே. நாமெல்லாம் பார்க்க முடியாது. பொத்துனாப்புல தூக்கிட்டு போயிட்டாரு. ப்ரோபோஸ் பண்ணதுக்கு நான் பார்க்காம விட்டுட்டேனே. அவளை என்னமா லவ் பண்ணார் தெரியுமா? இவ தான் நோ சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா உலகத்துல அவள மாதிரி யாரும் ப்ரோபோஸ் பண்ணிருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஐ லவ் யூ பாரு. இவ ஐ ஹேட் யூ னா இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே ப்ரோபோஸ் எடுத்துக்கிட்டா. அவனை கையில பிடிக்க முடியுமா? இதான் சாக்குன்னு அப்படியே ஆகாசத்தை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரு. அப்போ லியோனாங்க இல்லையா? எங்க இருப்பா? அத தூக்கிட்டு போயிட்டாரே. பாட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அது வந்துவா, வாக்கு கொடுத்திருக்கால. அது பல வருஷம் லவ், இன்னைக்கு தானே ஓகே சொல்லியிருக்கா, அதான். கொஞ்சம் ஜாலியா இருப்பால்ல. எங்க இருக்கா? நீ அவன் ஃப்ரெண்டு தானே, உன்கிட்ட அவ சொல்லலையாங்க? என்ன உங்க மகத்து சந்தோஷமே இல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிங்ஸன், உனக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.